योगी पवित्र जीवन कितना सुखद सलोना। योगी पवित्र जीवन कितना सुखद सलोना। सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना। योगी पवित्र जीवन कितना सुखद सलोना। सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना।
உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக நீயும், உனக்காக நானும், எனக்காக நீயும், உனக்காக நானும் வாழ்கின்ற வாழ்வே சுகம்தானே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. உயர்வாக என்னை, உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேன். ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा।
ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் கடவுள்கிட்ட எல்லாரும் போய், கடவுளே நீ எனக்கு நல்ல புத்தி கொடுப்பா, ஏன்னா புத்தி நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும். புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் என்று கடவுளை நம்ம மகிமை பாடுறோம். திவ்ய புத்தியின் வள்ளல் என்றும் புகழ் பாடுறோம். ஸோ அப்படிப்பட்ட புத்திசாலியான பாபா கிட்ட குழந்தைகள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது. சில குழந்தைகள் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக பாபாட்ட புத்திசாலியாக நடந்துக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய செய்த பாவத்தை மறைக்கும்போது அது பாவம்தான். புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய புத்தியே கொலை பண்ணிடுறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்புன்னு தெரியும், பட் அது தப்பில்லைன்னு அது நிரூபிக்கிறது. அந்த மாதிரியான புத்திசாலித்தனம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்முடைய குறைகளை தவறுகளை உணர்ந்து நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம சத்தியத்தில் உயர்ந்த நிலை அடைய முடியும். மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, உயர்ந்த பதவி யாருக்கு கிடைக்குன்னா பார்வை தூய்மையாக இருக்கணும். பார்வையின் மேலே குழந்தைகள் கவனம் கொடுக்கணும். சகோதரன் சகோதரி என்று சொல்வதை விட அதை விட ஒரு படி உயர்ந்த நிலை ஆத்மா ஆத்மா சகோதராத்மா. எப்போ நம்ம எல்லாரையுமே ஆன்மீக பார்வையில் சகோதராத்மாங்கிற பார்வையில் பார்க்குறோமோ அப்போ தான் நம்முடைய பார்வை தூய்மை அடையும். அவங்க தான் அந்த நிர்விகாரியான உலகத்தில், அதாவது சொர்க்கத்தில் எந்த விகாரம் இருக்காது, அதை நிர்விகாரி உலகம் சொல்கிறோம். அந்த நிர்விகாரி உலகத்தில் அவங்க எஜமானர்களாக போய் பிறப்பாங்க. இப்போ நாம் அந்த நிர்விகாரி நிலை அடையணும்னா தன்னுடைய தேகத்தையும் மறக்கணும், மற்ற எல்லாரையுமே தேக உணர்வோடு பார்க்காம ஆத்ம எண்ணத்தில் பார்த்து நம் கண்களை தூய்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஸோ தன்னுடைய குறைகளை தான் போக்கிக் கொள்ள தான் தான் அட்டென்ஷன் வைக்கணும். யார் சார்ட் வைக்கிறாங்களோ அவங்க தான் தன்னுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை அறிந்து அதை போக்குவதற்குண்டான முயற்சி செய்வாங்க. அச்சா. ஓம் சாந்தி. 4/7/2024 बाप दादा मधुबन मुरली. मीठे बच्चे, बहन भाई की बांध से निकल बाई बाई समझो. இனிமையான குழந்தைகளே, சகோதரன் சகோதரி என்ற நினைவில் இருந்து நீங்கி ஆத்மா ஆத்மா சகோதராத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தோ சிவிலைஸ் பன் ஜாயேங்கே. அப்பொழுது உங்கள் பார்வை தூய்மையானதாக ஆகிவிடும். ஆத்மா ஜப் சிவிலைஸ் பனே தப் கர்மாத்தித் பன் சக்தாகே. ஆத்மா எப்பொழுது தூய பார்வை உடையதாக ஆகின்றதோ அப்பொழுதுதான் கர்மாத்தித் நிலை அடைய முடியும். अपनी कामियों को निकालने के लिए कौन सी युक्ति रचनी है? கேள்வி, தனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கிக் கொள்ள எந்த ஒரு யுக்தியை உருவாக்க வேண்டும்? பதில், अपनी कैरेक्टर्स का रजिस्टर रखो. தன்னுடைய நடத்தைகளின் குறிப்பு எழுதுங்கள். उसमें रोज का पोतामिल नोट करो. அதில் தினம்தோறும் தன்னுடைய கணக்குகள், எம்மாதிரியான கர்மத்தின் கணக்கு செய்தோம் என்பதை குறிப்பு எழுதுங்கள். ரிஜிஸ்டர் रखने से अपनी कमियों को मालूम पड़ेगा. தினம் குறிப்பு எழுதுவதன் மூலமாகத்தான் தன்னிடம் என்ன குறைகள் இருக்கின்றது என புரிந்து கொள்ள முடியும். फिर सहज उनको निकाल सकेंगे. என்னுடைய குறை இதுன்னு புரிந்து கொண்டு அது எளிதாக நீக்க முடியும். कामियों को निकालते निकालते उस अवस्था तक पहुंचना जो एक बाप के सिवाय दूसरा कुछ भी याद न रहे. தன்னுடையக்குள் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி நீக்கி அந்த நிலை அடைய வேண்டும். ஒரு தந்தையின் நினைவு தவிர வேறு யார் நினைவு வராத தன்மை அடையணும். கிசி பி புராணா சீஜ் மே மமத்து ந ரஹே. எந்த ஒரு பழைய பொருட்கள் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. அந்தர் குச் பி மாங்னே கி தமன்னா ந ரஹே. தனக்குள் எதையும் யாசித்து பெற வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி.
एक है मानव बुद्धि, दूसरा है ईश्वरीय बुद्धि, फिर होगा தெய்வீக புத்தி. ஒன்று மனித புத்தி, மற்றொன்று ஈஸ்வரிய புத்தி, பிறகு தெய்வீக புத்தி. மானவ புத்திகை அசுர புத்தி. மனிதர்கள் புத்தி என்பது அசுர புத்தியாக இருக்கின்றது. கிரிமினல் ஐஸ்கை தீய பார்வை உடையவர்களாக இருக்கின்றார்கள். एक होता है सिविलाइज, दूसरा होता है கிரிமினல் ஐஸ். ஒன்று தூய பார்வை, மற்றொன்று தீய பார்வை. தேவதாகை வைஸ்லஸ், சிவிலைஸ். தேவதைகள் என்றாலே விகாரங்கள் அற்றவர்கள், ஆகவே அவர்களுடைய பார்வை தூய பார்வை. और यहाँ कलियुग मनुष्य विशेष கிரிமினல் ஐஸ். ஆனால் கலியுக மனிதர்கள் விகாரம் நிறைந்த தீய பார்வை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். உன்கே கியாலத் வினாஷி ஹோகா, அவர்களுடைய சிந்தனை அனைத்தும் அழியக்கூடியதை பற்றி எண்ணுகின்றார்கள். கிரிமினல் ஐஸ் மனுஷ்ய ராவன் கி ஜெயில் மே படே रहते हैं. கெட்ட பார்வை உள்ள மனிதர்கள் ராவனுடைய சிறையில் இருக்கிறார்கள். ராவன் ராஜ்யமே சப் கிரிமினல் ஐஸ் है. ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தீய பார்வை உடையவர்களாக உள்ளார்கள். ஏக் பி சிவிலைஸ் நை, ஒருவர் கூட தூய பார்வை உள்ளவர்கள் இல்லை. அபி தும்கோ புருஷோத்தம் சங்கம் யுக, இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகவாசி. அபி பாபா தும்கோ கிரிமினல் ஐஸை பதில்கர் சிவிலைஸ் பனா ரஹா ஹே, இப்பொழுது பாபா உங்களுடைய கெட்ட பார்வை, தூய்மையற்ற பார்வையை போக்கி தூய பார்வை நல்ல பார்வையாக மாற்றுகின்றார். அபி தும்ஹோ புருஷோத்தம் சங்கம் யுகபர், இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். அபி பாபா தும்கோ கிரிமினல் சே பதில்கர் சிவிலைஸ் பனர், இப்போ பாபா உங்களுடைய தீய பார்வையிலிருந்து உங்களை விடுவித்து தூய பார்வை உடையவர்களாக ஆக்குகின்றார். கிரிமினல் ஐஸ் மே பி அநேக் பிரகார் கி ஹோதி ஹை. கெட்ட பார்வையில் கூட பல்வேறு விதமான தன்மைகள் இருக்கு. கொய் செமி கொய் கைசே ஹே, சிலருடைய பார்வை பாதி கெட்ட பார்வையா இருக்கு, பலருடைய பார்வை பலவிதமாக இருக்கு. ஜப் சிவிலைஸ் பன் ஜாயே தப் கர்மாதீத் அவஸ்தா ஹோகா, எப்ப தூய பார்வை உடையவர்களாக ஆகின்றார்களோ அப்பதான் கர்மாதீத் நிலை அடைய முடியும். ஃபிர் பிரதர்லி ஐஸ் பன் ஜாயேகா, அதுக்கப்புறம் ஆத்மா ஆத்மா சகோதராத்மா என்ற பார்வை வந்து, ஆத்மா ஆத்மா கோ தேக்தே ஹி ஷரீர் தோ ரக்தே ஹி நஹி கிரிமினல் ஐஸ் கைசே ஹோகா, ஆத்மா ஆத்மாவைத்தான் பார்க்கின்றது, ஷரீரத்தை அல்ல. ஷரீரத்தை பார்க்கலன்னா கெட்ட பார்வையே வராது. इसलिए बाप कहते अपने भाई बहन की बांध से निकलते जाओ. அதனால்தான் பாபா சொல்றாரு, சகோதரன் சகோதரி என்ற இந்த பானத்திலிருந்தும் நீங்க விலகி வாருங்கள். பாயி பாயி சம்சு, ஆத்மா ஆத்மா சகோதராத்மான்னு புரிஞ்சுக்கோ. எக் பி படி குஹ்ய பாத், இது கூட ரொம்ப ஆழமான விஷயம். கபி கிஸ்கி புத்திமே ஆ நகி சக்தி, ஒரு பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்கள் யாருடைய புத்திலையும் சிந்தனைக்கு வரல. சிவிலைஸ் का अर्थ किसी का बुद्धि में आ नहीं सकती. சிவிலைஸ் என்றால் என்ன, அந்த பார்வை பற்றி கூட யாருடைய புத்தியிலே இல்லை. ஆர் ஆஜாய்த்து ஊஞ்ச் பதிலே, இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால் உயர்ந்த பதவியை அடைவார்கள். பாப் சம்ஜாते अपने को आत्मा समझो शरीर को भूलना है. பாபா சொல்றாரு, தன்னை ஆத்மான் புரிஞ்சுக்கோங்க, ஷரீரத்தை மறக்க வேண்டும். एक शरीर छोड़ना भी है, இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும். बाप की याद में, பாபாவுடைய நினைவிலே இருக்கணும். मैं आत्मा बाबा के पास जा रहा, நான் ஆத்மா பாபாவிடம் சென்று கொண்டே இருக்கின்றேன். देह का बाण छोड़ पवित्र बनने वाला बाप की याद में शरीर छोड़ना है. தேக அபிமானத்தை நீக்கி தூய்மையாக ஆகி தந்தையின் நினைவிலிருந்தே ஷரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். கிரிமினலைஸ் ஹோகா அந்தர் மே ஜரூர் காத்தா ரஹே, கெட்ட பார்வையாக இருந்தால் தன்னுடைய மனசு தானே அரிச்சிட்டே இருக்கும்.
மஞ்சில் பௌத் பாரி ஹே, உங்களுடைய குறிக்கோள் மிக மிக உயர்வானது. பல் கொய் பி அச்சா அச்சா பச்சித் ஹோ தோ பி குச் ந குச் போலே ஹோத்தி ஹை ஜரூர். நல்ல நல்ல குழந்தைகள் சொல்லிக்கிறாங்க, ஆனாலும் அவங்க மூலமாக கூட ஏதாவது தவறுகள் மாயை செய்ய வச்சிருது. கர்மாத்தித் தோ கோய் ஹோ நகி சக்தா, இன்னும் கர்மாத்தித் நிலை யாரும் அடையல. கர்மாத்தித் அவஸ்தா பிச்சாடி மீ பாயி தப் சிவிலைஸ் ஹோஸ். அந்த கர்மாத்தித் நிலை என்பது பின்னால் அடைவார்கள் எப்போ முழுமையா ஆன்மீக பார்வை தூய பார்வையுடையவர்களாக ஆகிறார்களோ. ரூஹானி பிரதர்லி லவ் ரக்தா, இங்கே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்மீக தந்தையினுடைய அன்பு என்பது இருக்கின்றது. ரூஹானி பிரதர்லி லவ் பௌத் அச்சா ரக்தா ஹே, ஆன்மீக சகோதரத்துவமான அன்பு மிகவும் நல்லது. ஃபிர் கிரிமினல் திருஷ்டி நஹி ஹோத்தி தப் ஊஞ்ச் பத் பா சகேங்கே. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கெட்ட பார்வை என்பதே இருக்கக்கூடாது, அப்போ தான் உயர்ந்த பதவி பெறுவீங்க. பாபா ஏம் ஆப்ஜெக்ட் தோ பூரி பத்லாது, பாபா உங்களுடைய லட்சியம் குறிக்கோளின முழுமையாக சொல்லிட்டாரு. பச்சே சமஜனே ஹே ஏக் அமரா ஹே மே காமி ஹே, குழந்தைகள் தனக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அதை போக்கணும். ரிஜிஸ்டர் சப் ரக்கேங்கே தப் காமிக்கோ மாலும் படே. பதிவேடுங்கிறது அது குறிப்பு தினம் உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா தன்னுடைய குறைகளை தான் அறிய முடியும், கண்டுபிடிக்க முடியும். கை ரிஜிஸ்டர் ந ரக்னே செபி சுதர் சக்தா, சிலர் இந்த குறிப்பேட்டு எழுதாமல் இருந்தால் கூட அவங்க தன்னை திருத்தி கொள்ள முடியும். பரத்து ஜோ கச்சே உன்கி ரிஜிஸ்டர் ஜரூர் ரக்னா சாய், ஆனால் இன்னும் பக்குவம் அடையாமல் பழுக்காமல் காயாகவே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவசியம் குறிப்பு எழுத வேண்டும். கச்சே தோ பௌத், நிறைய குழந்தைகள் காயாவே இருக்காங்க. கைக்கு தோ லிக்னா பி நஹி ஆத், ஒரு சிலருக்கு எழுதக்கூட வராது. அவஸ்தா துமாரே ஐசி சாஹியே கோய் கி யாத் நஹி ஆயே, உங்களுடைய மனநிலை அப்படி இருக்கணும், வேற யாருடைய நினைவு வரக்கூடாது. ஹம் ஆத்மா பினா ஷரீர் கே ஆயி அப் அஸ்ரீ பன்கர் ஜானா, நம்ம ஆத்மா வரும்போது சரீரம் இல்லாமல் வந்தோம், இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அஷரீரியாக ஆகி போகணும். அவஸ்தா துமார் ஐசி சை ஜோ और कोई याद नहीं आए, உங்களுடைய மனநிலை அவ்வாறு இருக்கணும், வேற எந்த நினைவு வரவே கூடாது. நாம் அஷரீரியாக ஆகி போகணும். உஸ்பர் ஏக் கஹானி, இதன் அடிப்படையில் ஒரு கதை இருக்கு. உஸ்னே கஹா தும் லாட்டி பி நா உட்டாவோ வக் பிச்சாடி மே யாத் ஆயேகா. ஒரு ராஜா எல்லாத்தையும் துரோகம் பண்ணிட்டு சந்நியாசம் போகிறார். அப்போ அந்த சன்னியாசிக்கிட்ட ராஜா சொல்ல, நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பானை கூட தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அது எதுவுமே பழசுக்கு நம்ம நினைவுக்கு வரக்கூடாது. கொய்பி சீச்சு மௌத்த நகி ரக்னா, எந்த பொருள் மீது பற்று வைக்காதீங்க. பௌத்தை மமத்து புராண வஸ்துவமீர், நிறைய பேர் பழைய பொருட்கள் மீது பற்று வச்சிருப்பாங்க. குச் பி யாத் ந ஆயே சிவாய் பாப்கே கித்தனை ஊஞ்சாமது, எவ்வளோ உயர்ந்த ஒரு மஞ்சில் குறிக்கோளாக இருக்கு. பாபா நினைவு வரணும், பாபா தவிர வேறு எதுவுமே நினைவு வரக்கூடாது. கித்னா ஊஞ்சி மஞ்சில், எவ்வளோ உயர்ந்த குறிக்கோளாக இருக்கு. கஹா டிக்ரியா கஹா ஷிவ் பாபா கி யாத், எங்கே இந்த குப்பை குளங்களான நினைவு, எங்கே ஷிவ் பாபா நினைவு. மாங்னிக்கு தம்மன்னா நஹி ஹோனீச், எதையுமே நாம் யாசித்து பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சிவாய் பாப்கே, ஒரு பாபாவை தவிர நம்ம வேறு யார்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. கித்னி ஊஞ்சி மஞ்சில் ஹே, இது எவ்வளோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாக இருக்குது. கஹா டிக்ரியா கஹா ஷிவ் பாபா கி யாத், எங்கே ஒன்றுமே இல்லாத அந்த ஏழ்மை நிலையில் இருக்காங்க, ஆண்டி நிலைன்னு சொல்கிறோம், இன்னொன்று ஆண்டவன் நிலை, பாபா நினைவில் இருக்கக்கூடிய தன்மை. कोई भी चीज में ममत्व न रखो, बहुतों की ममत्व पुरानी वस्तु में இருக்கு. நிறைய பேருக்கு பற்று என்பது பழைய பொருள்கள் மீது ஏற்படுகின்றது. குச் பி யாதனாய சிவாய் பாபா, ஆனால் கடைசியில் எந்த நினைவு வரக்கூடாது, ஒரே ஒரு பாபா நினைவு தான் இருக்கணும். கொய் பி சீஜுமே மமத்து நகி ரக்னா, எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்காதீங்க. பௌத்தோங்கு மத்தல புராணி வஸ்துமே இருந்தா, ஆனால் நிறைய பேருக்கு
நம்ம ஒரு பாபா நினைவு தான் வரணும், ஆனால் அந்த மாதிரி இல்லை பலருடைய நிலை. இதையுமே நம்ம யாசிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஹரேக்கோ கம்சே கம் 6 घंटा சர்வீஸ் ஜரூர், குறைந்ததிலும் குறைந்தது 6 மணி நேரமாவது சேவை செய்யணுங்கிறார். வைசே தோ கவர்மெண்ட் சர்வீஸ் 8 घंटा ஆகுது, ஆனால் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் 8 மணி நேரம் வேலை செய்யணும். पांडव गवर्नमेंट में सर्विस कम से कम 5-6 घंटा ज़रूर करो. அந்த உலக அரசாங்கத்தில் 8 மணி நேரம் வேலை பண்ணியார். ஆனால் இந்த பாண்டவ கவர்மெண்ட்டில் பாபா சொல்கிறார், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அல்லது 5 மணி நேரமாவது சேவை பண்ணு. வினாஷி மனுஷ கபி பாப்க்கு யாது நகி கர். வினாசமாகக்கூடிய மனிதர்கள் ஒரு பொழுதும் பாபாவை நினைவு செய்ய இயலாது. சத்தியமே வைஸ்லெஸ் வேர்ல்டு தேவதாओं की महिमा गाई जाती. சத்தியத்தில் விகாரமற்ற உலகம் தேவதைகளுடைய உலகத்தை மகிமை பாடியிருக்காங்க. सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण तुम बच्चों की अवस्था कितनी उपराम रखनी चाहिए. सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण மகிமை செய்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைகளும் அந்த மகிமைக்கு உரியவர்களாக அவனா உயர்ந்த நிலையில் இருக்கணும். कोई भी चीज ममत्व नहीं रखना चाहिए. எந்த ஒரு கெட்ட பொருள்கள் மீதும் பற்றுதலை வைக்காதீர்கள். இத்தனி யோகி கபி உப்ராம் ரக்னா. சில நேரம் யோகியாக லைஃப் லீட் பண்ணோம், சில நேரம் எல்லாத்துலேருந்து விடுபட்டவர்களாக இருக்கணும். कोई भी चीज में ममत्व नहीं रखना. எந்த கெட்டு போன பொருள் மீது நீ மமத்துவம் வைக்காத. ஷரீர் மே பி மமத்து ந ரஹே. ஷரீரத்தின் மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. இத்னா யோகி பன்னா, அந்த அளவுக்கு நீங்கள் யோகியாக ஆக வேண்டும். ஜப் சச் ஐசே யோகி ஹோகா வக் தாஜா ரஹேங்கி. எப்போ நீங்கள் அந்த மாதிரி உண்மையான யோகியாக ஆகின்றீர்களோ அப்போ எப்பொழுதுமே புத்துணர்வோடு இருப்பீங்க. ஜித்னா தும் சத்தோ பிரதான் பந்தே ஜாயங்க குஷிக்கு பாரா உத்தனாச்சர். எவ்வளோக்கோல நீங்கள் சத்தோ பிரதான நிலை அடைகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களை சார்ந்தவர்களோ குஷியாக அந்த உயர்ந்த நிலை அடைவாங்க. 5 வருஷ பி பहले भी ऐसे खुशी थी. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இதே போல் மகிழ்ச்சியாக இருந்தீங்க. சத்தியமே வகி குஷியோ. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறனால தான் சத்தியத்தில் அதே குஷி இருக்கும். फिर यहाँ खुशी में साथ ले जाएंगे. இங்கே நம்ம குஷியாக இருக்கும்போது கூடவே அவரை அழைச்சிட்டு போவோம். அந்த்மதி சோகதி கஹஜ். கடைசி நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுதான் நம்முடைய அடுத்த பிறவிக்கு ஆதாரம். அதனால் பாபா சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அபி கி மத் ஹை ஃபிர் கத்தி சத்தியுமே ஹோகா. இப்போ பாபா நமக்கு உயர்ந்த வழி காட்டுறாரு, அதன்படி நடந்தால் நம்ம சத்தியத்துக்கு போய் சேரலாம். ஏ பௌத் விசாசர் மந்தன் கர்ணா ஹோத்தா. இதெல்லாம் ரொம்ப ஞானத்தை கடைய வேண்டியதாக இருக்குது, சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. பாப் ஹைஹி துக்கர்த்தா சுக்கர்த்தா. பாபாவே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். தும் கத்தியம் பாப் கே பச்சே ஹே ஜோ தாக்கத் கிஸ்கி பி துக் நஹி தேனா சாஹியே. ஆக நாம் அனைவரும் பாபாவுடைய குழந்தைகள். சுகத்தந்தை, துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடிய பாபாவின் குழந்தைகள். நம்ம யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது, எல்லாருக்கும் சுகத்தின் பாதை காட்டணும். வக் புருஷோத்தம் சங்கமி ஜப்கி புருஷார் கர்த்தே. இப்போ புருஷோத்தம சங்கமிகம். இந்த சங்கமிகத்தில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? முயற்சியாளர்களாக இருந்து முயற்சி செய்கிறோம். சத்தோ பிரதான் கீழே. எதற்காக முயற்சி? சத்தோ பிரதான நிலை அடைவதற்குண்டான முயற்சி. புருஷார்த் பி நம்பர் வார் ஹோத்தாகி. முயற்சி கூட வரிசை பிரகாரமாக செய்கிறாங்க. ஜப் பச்சே அச்சி சர்வீஸ் கர்த்தே ஹே தோ பாப் உன்கி மகிமா கர். எந்த குழந்தைகளை விட நல்ல விதமாக சேவை செய்து காட்டுகின்றார்களோ அவர்களை பாபாவோட புகழ் பாடுறாங்க. ஏக் ஃபலானா பச்சா யோகி ஹே. இந்த குழந்தை ரொம்ப யோகி குழந்தையா இருக்கு. ஜோ சர்வீஸ் करने वाला बच्चा வைஸ்லெஸ் லைஃப் மீ. இந்த சேவை செய்யக்கூடிய குழந்தை எப்போவுமே விகாரமற்றவர்களாக இருக்காங்க. जिसकी जरा भी ऐसे वैसे ख्यालत नहीं आती वक्त पिछाड़ी में कर्मातीत अवस्था को पाएंगे. யாருக்கு கொஞ்சமாவது அப்படி இப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கோ
அவங்க தான் ஒரு முகத்தோட பாபாவை நினைவு செய்வார்கள். அவங்க கடைசியில் கர்மாதித் நிலை அடைவார்கள். தும் பிராமணிகி சிவிலைஸ் பன் ரஹீஹோ, பிராமணர்களாகி நீங்கள் தான் தூய பார்வையுடையவங்களா ஆயிட்டுருக்கீங்க. மனுஷ்கோ கபி தேவதா நஹி கர் சக்தா, மனிதர்களை ஒரு பொழுதும் தேவதைகள் என்று கூற முடியாது. ஜோ கிரிமினல் ஐஸ் ஹோகா வக் பாப் ஜரூர் கரேகா, யார்கிட்ட கெட்ட பார்வை இருக்கோ அவங்க அவசியம் பாவத்தை செய்வாங்க. சத்திய துனியா பவித்திர துனியா, சத்திய உலகம் தூய்மையான உலகம். ஏகை பதி துனியா, இது பதீத்தமான உலகம். ஏக் அர்த்தபி சமஸ்தே நகி, இதனுடைய பொருள் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. जब ब्राह्मण बने तब समझेंगे तो कोई भी ज्ञान को बहुत अच्छा है, जब पुरुषत्व होगा तब आऊँगा. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, ஞானம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்போ டைம் இருக்கோ அப்போ வர்றேன்னு சொல்லுவாங்க. பாபா சமஸ்தே ஆயங்கே கபிபி நகி, நேரம் இருந்தால் வர்றோன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பொழுதுமே வரமாட்டாங்கன்னு பாபா சொல்கிறார். எக்தோ பாப் இன்சல்ட், இந்த மாதிரி சொல்கிறது நாம் தந்தைக்கு அவமரியாதை செய்வது. மனுஷே தேவதா பன்னைக்கு தோ ஃபைரன் கர்ணிச், மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம் என்றால் உடனடியாக நம்ம முடிவெடுக்கணும். கல்பர் டாலோ மாயா நாக்ஸே பக்கட் கட்டர் மே டால், இப்போவே இருந்தே நம்ம முயற்சி பண்ணோம், இப்போவே யோகா பண்ணோம், முரளி கேட்க, அதை விட்டு அப்படி நேரம் இருந்தால் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு பார்க்குறோன்னு சொல்கிறது கூட தப்பு. ஏன்னா நாளைக்குள்ள என்ன பண்ணிடும், உங்கள் மூக்கை பிடிச்சி சாக்கடையில் தள்ளிடுங்கிறார். கல் கல் கற்கே கால் ஆச்சு, நாளை நாளை என்று சொல்லிகிட்டே இருந்தனா காலனே வந்துடுவான். சுப காரியமே தேரி நகி ரக்னிச், சுபமான காரியத்தில் நாம் ஒரு பொழுதும் தாமதம் செய்யக்கூடாது. கல் கல் கர்த்தே கால் காச்சு, நாளை நாளை என்று சொல்றதுக்குள்ள காலனே வந்துடும். கால் தோ சிற்பர் கடா, ஏன்னா காலன் ஒவ்வொருத்தருடைய தலைமாட்டில் இருக்குங்கிறார். கித்தனை மனுஷ அச்சானக் மறுபடுத்தி, எத்தனை மனிதர்கள் திடீர் மரணம் அடைகிறாங்க. அபி பாம்ஸ் கிரே தோ கித்தனா மனுஷம், இப்போ பாமெல்லாம் போட்ட ஆரம்பிச்சாங்கன்னா எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் சாவாங்க. எர்த்துக்கை ஹோத்தினா தோ பலே தோடா, எர்த்து कोई भी होता है ना तो पहले थोड़ा पता पड़ता है. திடீர்னு பூகம்பம் முன்கூட்டி எதுவுமே தெரியறதில்லை. ஆனால் இப்போல்லாம் முன்கூட்டியே அறிவிக்கிறான், இந்த டயத்தில் இங்கே இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குன்னு. ட்ராமா அனுசார் நேச்சுரல் கிளைமேட்டிஸ் பி ஹோனி, நாடகத்தின் அனுசாரமாக இயற்கையினுடைய திட்டங்கூட கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். ஜிஸ்கோ தோ கோய் ஜான் ந சக்கே, நாடகத்தின் அனுசாரமாக இயற்கை சீற்றங்கள் பூகம்பங்கள்லாம் வரும். ஆனால் எப்போ வரும், எந்த செகண்ட் வரும், நாளைக்கு வருமா இன்னைக்கு வருமா, அதெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. பாபாவே சொல்லிட்டார், ஒரு செகண்ட் முன்னாடி கூட நான் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பாபா முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டா எல்லாம் அலர்ட் ஆகிடுவோம். அச்சானக் திடீர்னு வரக்கூடிய டெஸ்ட் பேப்பரில் தான் பாஸ் ஆகும். अर्थ को होती है तो पहले थोड़ी पता पड़ता है, बहुत नुकसान हो जाता है. பூகம்பங்கள் வரும்போது முன்கூட்டி யாருக்கு தெரியறதில்ல, அதனால் பூகம்பம் நிறையா நஷ்டத்தை ஏற்படுத்துது. फिर गवर्नमेंट रेल को किराया आदि को बढ़ा देता है. உடனே இந்த நஷ்டத்தை சரி செய்யறதுக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க, அரசாங்கம் ட்ரெயின் ஃபேரில் ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு இந்த வருமானத்தை அதிகமாக வர்ற வருமானத்தை அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ख्याल करते रहते कैसे आमदनी बढ़ाए जो मनुष्य दे सके. अनाज कितना महंगी हो गई, சிந்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்தெந்த இதில் நம்ம விலை கூட்டலாம், விலை கூட்டி மக்கள்கிட்டேருந்து பணம் வாங்கணும்னு. தானியங்கள் கூட இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ரொம்ப விலைவாசி அதிகமாகிடுச்சு. तो बाप बैठ समझाते सिविलाइज को कहेंगे பவித்திர ஆத்மா. ஆனால் பாபா சொல்கிறார், தூய பார்வை உடையவர்கள்னு யாரை சொல்ல முடியும், யார் பவித்திரமாக இருக்கின்றார்களோ. एक दुनिया ही क्रिमिनल आइस, இந்த உலகமே கெட்ட பார்வை உள்ள உலகம். तो बाप बैठ समझा सकता है सिविलाइज को कहेंगे பவித்திர ஆத்மா. ஆக பாபாக்கு தெரியுது எப்படிலாம் இன்னைக்கு தீய பார்வையினால மனிதன்
தீய செயல்கள் செய்கிறான், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறான், ஜனத்தொகை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் காரணம் பார்வை கெட்டதுனால்தான். ஆனால் இப்போ பாபா நமக்கு எப்படி தூய பார்வையாக ஆக்கிறது மாற்றுறதுன்னு சொல்லித்தர்றார். கால் சிற்பர் கடைகை, காலன் எல்லாருடைய தலை மேலே இருக்கான். கித்தனை மனுஷ அச்சானக் மறுப்படுத்து, எத்தனை மனிதர்கள் திடீர்னு சாகிறாங்க. அப்படி பாம் கிரா கித்தனா மனுஷ மறு ஜாயங்கே, இப்போ பாம் போட்டாங்க, எத்தனை மனிதர்கள் சாவாங்க. तो earthquake से बहुत नुकसान हो जाते, பூகம்பங்கள் வரும்போது நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். फिर गवर्नमेंट का रेल का किराया आदि बढ़ा दे, பிறகு ட்ரெயின் டிக்கெட் இதெல்லாமே ரேட்டை கூட்டிடுறாங்க. மனுஷனுக்கு तो जाना ही पड़े, மனிதர்கள் கட்டாயம் போய்த்தாகணும். ख्याल करते रहते कैसे आमदनी बढ़ाए जो मनुष्य दे सके, சிந்தனை செய்து பார்க்கணும் எப்படியெல்லாம் நாம் வருமானத்தை அதிகரிக்கப்பது என்று. ஆஜ் கித்தனா महंगा हो गया, இன்னைக்கு விலைவாசிகள் எவ்வளோ அதிகமாயிடுச்சு. तो बाप बैठ समझाते सिविलाइज को कहेंगे पवित्र आत्मा. ஸோ பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கின்றார். தூய பார்வை என்றால் என்ன அர்த்தம்? பவித்ர ஆத்மா. एक तो दुनिया क्रिमिनलाइज, तुम अभी सिविलाइज बनते हो. ஒரு பக்கம் உலகம் கெட்ட பார்வை உள்ள உலகமாக இருக்கு, நாம குழந்தைகள் நல்ல பார்வை உள்ளவர்களாக மாறிடு. மேகனத்தை ஊஞ்சு பத்பானா மாசிக்க கர்ணை, இதில் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இது சும்மா சாதாரணமாக சித்தி விட்டு போகிற மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயம் இல்லை. ஜோ பௌத் சிவிலைஸ் பண்ணீங்க ஊஞ்சு பத் பாயங்கி, யார் ரொம்ப தூய பார்வையுடையவர்களாக ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். जो बहुत सिविलाइज बनेंगे ऊंच पर, तुम यहाँ आए हो नरसिंह नारायण बने, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே மனிதன்லேருந்து தேவதையாக மாற. परंतु जो सिविलाइज नहीं बनते ज्ञान उठा नहीं सक, யார் தன் பார்வை தூய பார்வையாக மாற்றவில்லையோ அவர்களால் ஞானத்தை கிரகிக்க முடியாது. வக் பத்பி கம் பாயேகா, அவர்கள் பதவியும் குறைந்த பதவியை அடைவார்கள். இசமை சபி மனுஷிக கிரிமினல் ஐஸ், இந்த நேரம் அனைத்து மனிதர்களின் பார்வை கெட்ட பார்வையார். சத்தியமே ஹோதா சிவிலை, சத்தியத்தில் இருக்கிறது தூய பார்வை. பாப் சம்ஜாத்தி மீட்டே பச்சே, தும் தேவி தேவதா ஸ்வர்கி மாலிக் பன்னா சத்து பௌத் பௌத் சிவிலைஸ் பனோ. பாபா புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேவி தேவதையாக ஸ்வர்க்கத்தில் எஜமானர்களாக ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னா அப்போ உங்கள் பார்வை என்ன ஆகணும்? பௌத் பௌத், மிக மிக தூய பார்வையாக ஆக்க வேண்டும். अपने को आत्मा समझ बाप को याद करो, तब 100% சொல்கான். தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் சோல் கான்ஷியஸ் உள்ளவங்களா ஆக முடியும். கை கோ அர்த் சம்ஜானா ஹே, சிலருக்கு இதனுடைய பொருள் எல்லாமே புரிய வைக்கணும். சத்தியமே பாப் கோயி கி பாத் ஹி நஹி ஹோத், சத்தியத்தில் பாபம் என்ற எந்த சம்பவங்களே நடைபெறாது. வகை சர்வகுண சம்பன்ன சம்பூர்ணன் சிவிலைஸ், அவங்க தான் சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண தூய பார்வை உள்ளவங்களா இருக்காங்க. சந்திரவன்ஷி கோபி தோ கலா கம் ஹோதி ஹே, சந்திர குலத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட 2 கலைகள் குறையுது. चंद्रमा की पिछाड़ी में आकर बाकी लकीर रखती है. சந்திரன் தேய்பிறேன் தேஞ்சி 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 கடைசியில் ஒரு சின்ன கோடு மாதிரி தான் இருக்கு. ஏக்தம் நில் நகி ஹோத்தா, முழுமையாக முற்றிலும் அமாவாசை ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. கங்கே பிரலப் ஹோ கயா, பாதலும் மே திக்காய் நகி படுத்தா, எப்படி மேக கூட்டங்கள் வரும்போது அது கூட்டமாக வர்றதுனால எதுவுமே தெரியாது. तो बाप कहते तुम्हारा ज्योति भी बिल्कुल बुझ नहीं सकता, कुछ न कुछ லைட் रखते. அதே போல் எப்படி அந்த நிலா முழுமையாக தேஞ்சு போகாமல் கடைசியில் கோடு மாதிரி சின்ன அளவு இருக்குமோ, அதுக்கப்புறம் வளர்ப்பிற மீண்டும் வளர்ந்து பௌர்ணமி வந்துடுது. அந்த மாதிரி நம்முடைய ஆத்மா கூட அந்த ஆத்மாவினுடைய ஒளி மங்கி தான் போதே தவிர கம்ப்ளீட் ஒளியே இல்லாத நிலைங்கிறது கிடையாது. சுப்ரீம் बैटरी से फिर तुम पावर लेते हो. இப்போ ஆத்மா கம்ப்ளீட்டாக மங்கி போய் கொஞ்சம் சின்னதாக லேசாக கொஞ்சமாக எரியுது. இப்போ நம்ம பாபாங்கிற பேட்ரி கிட்ட கனெக்ஷன் வச்சு சக்தி அடையணும்.
குத்கி ஆக்கர் சிக்லாத்தா ஹை, அவரே இப்போ நமக்கு கற்றுத் தருகிறார். மேரே சாத் தும் கைசே யோக ரக் சக்தே, என்னுடன் நீ எப்படி யோகா வைக்கிறது அப்படின்னு கற்றுத்தரார். டீச்சர் படாத்தா ஹை, டீச்சர் படிப்பு சொல்லித்தரார். तो बुद्धियो टीचर के साथ रखता है. அப்போ புத்தியின் தொடர்பு டீச்சர் மேலே இருக்கு. டீச்சர் ஜோ மத் தேங்கா வக் படிங்க, டீச்சர் என்ன வழி சொல்லி தராரோ அதுதான் படிப்பாங்க. ஹம்பி படுக்க டீச்சர் அத்வா பேரிஸ்டர் பனேங்கே, நாம் கூட படிச்சேனானோ பெரிய டீச்சராக வக்கீலாக ஆகணும். ஹம் पढ़कर टीचर अथवा बैरिस्टर बनेंगे, इसमें कृपा आशीर्वाद की बात ही नहीं रखते. படிக்கணும், படித்தாதான் டீச்சராகவோ வக்கீலாகவோ எந்த ஒரு பதவி அடையணும்னா அதுக்கேற்ற படிப்பு கல்வி வேணும். மற்றபடி கல்வி எதுவும் படிக்காமல் சும்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா ஆசீர்வாதத்தால் ஒன்றும் ஆக முடியாது. கருணை காட்டுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு. மாத்தா டேக்னிக்கு தர்கார் ஹி நெய், பாபா தலை வணங்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். हाँ कोई हीरे हरिओम या राम राम करते तो रिटर्न में करना पड़. யாராவது தெருவில் நம்ம போகும்போது, அது வடநாட்டில் இந்த பழக்கம் இருக்கும், கிராமத்தில் ராம் ராம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் மீட் பண்ணும்போது, அல்லது ஹரி ஓம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது அதுக்கு உண்டான பதில் நம்ம திருப்பி சொல்லணும். ஏக் இஜ்ஜத் தேனிச், இது கூட நம்ம பிறருக்கு தரக்கூடிய ரெஸ்பெக்ட். அகங்கார் நஹி திகானா, அங்கே நம்ம அகங்காரத்தை காட்டக்கூடாது. தும் சாந்தியோ அம்கோ ஏக் பாப் கோ ஹி யாத் கர். இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், ஒரே ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். कोई பக்தி छोड़ता है तो हंगामा हो जाता है. யாராவது ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்டு பக்தி செய்கிறத விட்டாங்கன்னா உடனே அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பக்தி छोड़ने वालों को नास्तिक समझते हैं. பக்தி யார் விட்டுடுறாங்களோ அவங்கள நாஸ்திக்னு புரிஞ்சுக்கிறாங்க. और नास्तिक कहना और तुम्हारा कितने में फ़र्क है. அவங்க நாஸ்திகர்கள்னு யாரை சொல்கிறாங்க, பாபா நமக்கு யார் நாஸ்திகர்கள்னு புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம். அவங்க வெறும் செல்வத்தை காணாமல் போட்டாங்கன்னா அவங்க உடனே நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. அம்மா அப்பா இல்லைன்னா நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாபா யார் நாஸ்திகர்கள் சொல்கிறாரு, யார் சிவ் பாபா பற்றி அறிமுகம் இல்லையோ அவங்க எல்லாருமே நாஸ்திகர்கள். தும் கத்தே ஹோ பாப் கோ நஹி ஜான்தே இஸ்லியே நாஸ்திக் நிது. பாபாவை அறியாத ஒரு காரணத்தினால நாஸ்திகா ஏழைகளாக இருக்காங்க. இஸ்லியே சப் லடுத்தே ஜகடுத்தே இருக்கு, அதனால் ஒவ்வொருத்தரும் சண்டை சச்சரவு போட்டே இருக்காங்க. இஸ்லியே லடுத்தே ஜகடுத்தே रहते घर घर में झगड़ा अशांति, அதனால் சண்டை போட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சண்டைகள் சச்சரவுகள். குரோதுக்கு நிஷானி அசாந்தி, கோபத்தின் அடையாளமே அசாந்தி. வஹா கித்னா அப்பார் சாந்தி ஹை. ஆனால் அந்த உலகத்தில் நம்ம போகக்கூடிய வைகுண்டத்தில் எல்லையற்ற அமைதிங்கிறது இருக்கு. மனுஷக்கத்தி பக்தி படி சாந்த் மில்தி. மனிதர்கள்னு சொல்கிறாங்க, பக்தி பண்ணால் ரொம்ப சாந்தியின் அனுபவம் கிடைக்கிது. தும் कहते हो बाप को नहीं जानते इसलिए नास्तिक निधन है. யார் பாபாவை தெரிஞ்சுக்கலையோ அவங்க எல்லாமே நாஸ்திகர்கள். குரோத் கி நிஷானி அசாந்தி, கோபத்தின் அடையாளமே அசாந்தி தான். பக்தி மே சாந்தி மில்தா है परंतु वो अल्पकाल के लिए, अल्प காலத்துக்காக கிடைக்கும். சதா के लिए சாந்தி चाहिए, சதா காலம் எப்பொழுதும் சாந்தி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. तुम धनी से निधनिक बन जाते हो तब अशांति, फिर भी तब शांति, फिर अशांति में आ जाते हो. நாம் இப்போ அந்த செல்வந்தனாக இருக்கக்கூடிய பாபாவை மறந்துட்டோம், அதனால்தான் அசாந்தி ஆயிட்டோம். இப்போ அவர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவர் கையை பிடிச்சிட்டோம், அதனால் நமக்கு சாந்தி கிடைக்குது. பேகத் கா பாவ் பேகத் கா சுக்கு கா வர்ஷா தே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தி தர்றார். ஹத்துக்கே பாப்ஸே ஹத்துக்கா சுக்கா வருஷம். எல்லைக்குட்பட்ட தந்தைகிட்டிருந்து எல்லைக்குட்பட்ட சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கும். வாஸ்தவமே துக்கா காம் கட்டாரிக்கா வருஷா. தாய் தந்தைகளுக்கு கொடுக்கறது என்ன, துக்கத்தின் ஆஸ்தி. துக்கத்தை தான் ஆஸ்தியாக அப்பா கொடுக்குறான். ரெண்டாவது விகாரங்களை தான் அவங்க ஆஸ்தியாக கொடுக்குறான்.
துக்கம் மற்றும் காம விகாரத்தை ஆஸ்தியாக கொடுக்குறாங்க. அதன் மூலமாக துக்கமே துக்கம். இஸ்லே பாப் கத்தே ஆதி மத்தியம் துக்கு பாத்தியம். அதனால தான் பாபா சொல்றாரு ஆதி மத்தியந்தம் துக்கத்தை அடைகிறீர்கள். பாப் கத்தே முஜே பத்தித் பாவன் பாப் கோ யாத் கரோ. பாபா சொல்றாரு பத்தித்த பாவனான தந்தையை நினைவு செய்ய. இஸ்கோ காஜத்தை சகஜயா யாது சகஜ கியான். இதைத்தான் சகஜமான நினைவு சகஜமான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. சகஜ கியான் சிருஷ்டிச்ச எல்லாத்தை விட ரொம்ப ஈஸியஸ்ட் நாலேஜ் இது கால சக்கரத்தை பற்றி கூறியுள்ளார். தும் அப்னே கோ ஆதி சனாத்தன் தேவ் தர்ம கா சம்ஜேங்கி து ஜரூர் ஸ்வர்க்கமே. நீங்கள் தன்னைத்தானே ஆதி சனாத்தன தேவி தேவத தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொண்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. சொர்க்கமே சப் சிவிலைஸ்தே. சொர்க்கத்தில் எல்லாரும் தூய பார்வை உள்ளவங்களாக தான் இருந்தாங்க. தேக அபிமான் கோ கிரிமினல் ஐஸ்கா. தேக உணர்வுள்ளவர்களை கெட்ட பார்வையாளர்னு சொல்லப்படும். அபிமான் கோ கிரிமினல் ஐஸ்கா ஆச்சாத்து. அகங்காரம் இருந்தால் கூட அது தீய பார்வைன்னு சொல்கிறோம். சிவிலைஸ்மே கோய் விகார் நகி. பார்வை தூய்மையாகும்போது எந்த விகாரம் இருக்காது. பாபா கித்னா சமஜ்கர் சம்ஜாத்தே. பாபா எவ்வளோ புரிஞ்சிட்டு புரிய வைக்கிறார். परंतु बच्चों को याद नहीं रखता क्योंकि सिविलाइज கிரிமினலைஸ். குழந்தைகளுக்கு நினைவு வர்றதில்ல, ஏன்னா இன்னும் கெட்ட பார்வை இருக்கு. சீச்சி துனியா உनको याद पड़ती है. இந்த உலகமே கெட்டு போன உலகம். இப்போ இந்த உலகத்தின் நினைவு வருகின்றதா? இஸ் துனியாக்கோ பூல் ஜாவோ. இந்த உலகத்தை மறந்து விடுங்கள். அச்சா मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கம். நல்லது. இனிமையான குழந்தைகள், இனிமையான தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். ஐசா யோகி பன்னா ஜோ ஷரிமே ஜராபி மமத்து ந. அப்படிப்பட்ட ஒரு யோகியாக ஆக வேண்டும். உங்கள் சரீரத்தின் மீது உங்களுக்கு எந்த பற்றும் இருக்கக்கூடாது. கோய்பி சீச்சி ஜீஜ்மே ஆசக்த் ந ஜாய். எந்த விதமான சீச்சி பொருள்கள் மீது ஆசை எழும்பக்கூடாது. அவஸ்தா ஐசே உப்ராம் ரஹி. அந்த மாதிரி உங்களுடைய மனநிலை எல்லாத்திலிருந்து விடுபட்டு உயர்ந்த நிலையில் இருக்கணும். குஷிக்கா பாரா சடா ஹுவா. எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கணும். கால் சிற்பர் கடாகி இஸ்லே சுப காரியமே தேரி நகி கண். காலன் ஒவ்வொருத்தருடைய தலைமையிலே இருக்கான். எப்போ வேணால் காலன் இறப்பு வரலாம். ஸோ அதனால் சுப காரியம் செய்வதில் தாமதம் செலுத்தக்கூடாது. கல்பர் நகை சோடனா. நாளைக்கு செய்யலான்னு விட்டுறாது. वरदानम चतुर्सुजाय बाप से चतुराई करने की बजाय महसूसता शक्ति द्वारा सर्व पापों से मुक्त भव. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், அனைவருக்கும் புத்தியை தரக்கூடிய பாபா கிட்ட நாம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணோம்? உணரும் சக்திகளை புரிந்து கொண்டு அதன் மூலமாக பாபா கிட்டேருந்து பாவங்கள்லேருந்து தன்னை முக்தியடைய வைக்கணும். பாபா காட்டக்கூடிய வழியில் போனால் தான் பாவங்கள்லேருந்து முக்தி பெற முடியும். கை பச்சை சத்துருஜுதான் பாப் செபி சத்துராய். சில குழந்தைகள் எப்படி இருக்காங்களாமா? புத்திவான் பாபா கிட்டேயே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறாங்க. अपना काम सिद्ध करने के लिए अपना नाम अच्छा करने के लिए தான் செய்த காரியம் நல்ல காரியம் என்று நிரூபிக்கிறாங்க. தன்னுடைய பெயர் நல்ல பெயராக ஆகணும். उस समय महसूस करते लेते लेकिन उस महसूसता में शक्ति नहीं. அந்த நேரம் மட்டும் இது தப்புன்னு உணர்றாங்க, ஆனால் திரும்பி அந்த உணரும் தன்மையை இழந்துடுறான். इसलिए परिवर्तन नहीं. அதனால் தனக்குள்ள மாற்றம் ஏற்படுறதில்ல. कई कई जो समझते एक ठीक नहीं लेकिन सोचते कहीं नाम खराब ना. ஆனால் ஒரு சிலர் தெரியுது இவங்க செய்யறது நல்லது கிடையாது, கெட்டதுன்னு. ஆனாலும் தன் மனசை அவங்களே கட்டுப்படுத்திக்கிறான். அவங்க புத்திக்கு தவறுங்கிறது புரிய வைக்காம தவறு ரைட்டுன்னு சொல்லி செஞ்சிட்றாங்க.
इसलिए अपने विवेक को खून करती தானே தன்னுடைய புத்தியை கொன்னுறான். எக் பி பாப் கா காத்தமே ஜமா, இது கூட பாவத்தின் செயலில் போய் கணக்காயிடும். इसलिए चतुराई को छोड़ बच्चे दिल की महसूसा से स्वयं परिवर्तन कर पापों से मुक्त. அதனால் புத்திசாலித்தனத்தை விட்டு இதயபூர்வமாக ரியலைஸ் பண்ணி தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு பாவங்கள்லேருந்து முக்தி அடைங்க. ஸ்லோகன் ஜீவன் में रहते भिन्न भिन्न बंधनों से मुक्त रहना ही ஜீவன் முக்தி ஸ்திதி. இல்லற குடும்பத்தில் இருந்தாலும் பல்வேறு விதமான பந்தனங்கள்லேருந்து என்ன ஆகணும், விடுபடணும். மேலும் உணரும் சக்தியின் மூலமாக தனக்குள் பாவங்களிலிருந்து விடுபடணும், பரிவர்த்தனை கொண்டு வரணும். ஜீவன் में रहते भिन्न भिन्न बंधनों से मुक्त रखना ही ஜீவன் முக்தி ஸ்திதி. குடும்பத்தில் இருந்தாலும் பலவிதமான பந்தனங்களிலிருந்து விலகி இருப்பது, விடுபட்டு இருப்பதான் ஜீவன் முக்தி நிலை. சத்தியத்தில் ஜீவன் முக்தி நிலை தான். அங்கே யார் மேலேயும் பற்று இருக்கார். எல்லாருமே ஆத்மா அபிமானியாக தன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறதுனால அங்கே இல்லறத்தில் இருந்தாலும் ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த சங்கம யுகத்தில் நாம் இல்லறத்தில் இருந்துட்டு ஆத்மா அபிமானியாக இருந்து ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். पत्र पुष्प संतुष्ट को संतुष्ट रखना, स्नेह को स्नेह देना, सहयोग के साथ सहयोगी बनना एक महावीरता नहीं है. யார் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் நான் திருப்தியாக இருப்பது, யார் அன்புடன் இருக்கின்றார்களோ அவர்களிடம் நாம் அன்பாக இருப்பது, யார் உதவி செய்யக்கூடியவர்களோ அவர்களிடம் நாமும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பது, இதனை மகாவீர் தன்மை என்று கூற முடியாது. லேக்கின் कोई कितना भी असहयोगी बने, ஆனால் யார் எந்தளவு உங்களுக்கு ஒத்துழைப்பு தராதவர்களாக இருக்கின்றார்களோ अपने सहयोग की शक्ति से असहयोग को सहयोगी बनाना. ஆனால் நீங்கள் அவர்களிடம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஒத்துழைப்பு தராதவர்களை ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். இஸ்கோ மகாவீர்தா கஹா ஜாத்தா ஹை, இதனைத்தான் மகாவீர் தன்மை என்று சொல்லப்படுகின்றது. கம்சோர் கோ கம்சோர் சமஜ்கர் சோட் ந தேனா, பலகீனமானவர்களை இவர்கள் பலகீனமாக உள்ளார்கள் என்று கருதி விட்டுவிடக்கூடாது. லேக்கின் உஸ்கே பல் தேக்கர் பல்வான் பனாவோ, அவர்களுக்கும் சக்தியை கொடுத்து சக்திசாலியாக ஆக்குங்கள். கம்சோர் கோ ஹைஜம் தேனா யோக்கிய பனாவோ, பலகீனமாக இருக்கக்கூடியவர்களும் தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்களாக ஆக்குங்கள். தப் கஹிங்கே மகாவீர், அப்பொழுதுதான் உங்களை மகாவீர் என்று சொல்ல முடியும். அத்வா சப் பர் உபகார் கர்னேவாலா, அதாவது அனைவர் மீதும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள். அதாவது இன்றைக்கி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, எனக்கு அன்பு கொடுக்குறவங்களுக்கு நான் அன்பாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, திருப்தியாக இருக்கிறவங்ககிட்ட நானும் திருப்தியாக வாழ்வது பெரிய விஷயமே இல்லை. யார் எனக்கு உதவி செய்வதற்கு தடையாக இருக்காங்களோ, உதவி செய்வதில்லையோ, என்னை யார் அதிருப்திப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணோம், சக்தியை கொடுத்து அந்த உதவி செய்வதற்கு தடையாக உள்ளவர்களை உதவியாளர்களாக மாற்ற வேண்டும். இதுதான் மகாவீர். அதனால் பலகீனமாக இருக்காங்கன்னு நினச்சி நாம் அவங்கள ஒதுக்கக்கூடாது. நாம் அவங்கள பலசாலியாக ஆக்கி அவங்களையும் முன்னேற்ற வேண்டும். இதுதான் பாபா என்ன சொல்கிறாரு, அனைவர் மீதும் உபகாரம் செய்வது. ஓம் சாந்தி. गुजरे जो
मन मेरा मुस्कुराता, बाबा तुमको सोच कर हर वक्त ऐसा लगता, हर वक्त ऐसा लगता जैसे खड़े हो पास आकर तेरे प्यार के रंग में, जीवन सुखी बन जाए तेरी याद में बाबा, हर लम्हा हसीन बन जाए तेरी याद में बाबा, हर लम्हा हसीन बन जाए। गुजरे जो पल मिलन में वो दिल नशी बन जाए तेरी याद में बाबा, हर लम्हा हसीन बन जाए तेरी याद में बाबा, हर लम्हा हसीन बन जाए तेरी याद में बाबा। அதிவேகத்தை விட மிதமான வேகம்தான் நிறைய வேலைகளை செஞ்சு முடிக்கும். Moderate speed will do more work than extreme speed.